இல்லை முருகர் பற்றி பேச்சுவார்த்தை, முருகர் பற்றி சர்ச்சை, முருகர் பற்றி கான்ட்ரவர்சி எல்லாமே வந்து இன்றைக்கி நேரத்தில் இல்லை, கலியுகம் தொடங்கின காலத்துலேருந்தே இருக்குது. திருவண்ணாமலை அண்ணாமலையரை இங்கேருந்து அவ்வளோ தூரம் பார்க்க முடியல, எங்ககிட்ட வசதி இல்லை, நேரம் இல்லைன்றப்ப கண்டிப்பாக இங்கே இருக்கிற அண்ணாமலையரவே பாருங்க. ஏன்னா இவரோட பேர் அருணாச்சலேஸ்வரர் தான். அண்ணாமலையாமன் உண்ணாமலையாமன் இங்கே தனியாக இருக்காங்க. இப்போ நம்ம கூட வந்து கர்மா ரிசர்ச்சர் ஜெயம் எஸ்கே கோபி அவர்கள் நம்ம கூட இருக்கிறாரு. அது கூட அவர் பெரிய முருகர் பக்தர். வணக்கம் ஐயா. வணக்கம் கிஷோர். எஸ்கே பைட்ஸ் பெங்களூர் வந்தவுடனே உங்களை பார்த்து கண்டிப்பாக சில விஷயங்கள் பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டோம். அதேமாதிரி நடந்திருக்கு. எல்லா புகழும் முருகனுக்கே. பெங்களூர் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு தடவையும் பெங்களூருக்கு வந்துட்டு திரும்ப கிளம்புறப்போ ஒரு உணர்வும் ஒரு அன்பும் பாசத்தையும் மிஸ் பண்ணிட்டு போகிற மாதிரியே இருக்கும். அதே மாதிரி இந்த தடவையும் கிட்டத்தட்ட நிறைய அற்புதங்கள், அதிசயங்கள், நிறைய முருகர் சொந்தங்களை சந்திச்சுட்டு இந்த நேர்காணல் மூலயமா யூடியூப் வாயிலாம் நீங்கள் பார்க்குறீங்க. சந்தோஷம். ஸோ இப்போ பெங்களூருக்கு வந்ததில் உங்களுக்கு நடந்த அதிசயங்களாகட்டும், இல்லை நிறைய விஷயம் நடந்திருக்கும். ஸோ நீங்கள் அடிக்கடி பெங்களூருக்கு வர்றதுக்கு காரணமாகட்டும், இங்கே நடக்கிற அதிசயமாகட்டும், அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லணும் ஐயா. அடிக்கடிக்கு பெங்களூர் வரன்றது நான் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக பெங்களூர் வந்துட்டுருக்கேன். நான் இன்றைக்கி காலையில் கூட நான் வந்து சினிமா டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்து பெங்களூருக்கு ஒரு இடத்துக்கு வந்த வழியில் அந்த ரோட்டில் போனப்போ இதே இடத்துக்கு நம்ம சினிமா சார்ந்து வந்திருக்கோம். ஆனால் இப்படி நம்மளை முருகர் மாற்றி ஏதோ ஒரு பரிமாணம் கொடுத்து இன்றைக்கி வந்து முருகர் ரிசர்ச்சுக்காக நம்ம பெங்களூருக்கு வரோமே, இது என்ன இறைவன் திருவிழா நினச்சி போன நீங்களும் அது சம்மந்தமாக கேட்டுருங்க கிஷோர். பெங்களூருக்கு அடிக்கடிக்கு வர்றது ஒரே காரணம் முருகர் மட்டும்தான். அவர் மட்டும்தான் காரணம், வேறு எந்த காரணமும் கிடையாது. முருகர் நம்மளை வந்து இங்கே அழைச்சி வர வச்சு சில விஷயங்கள் உணர்த்துறாரு. அந்த உணர்த்தல் மூலயமா உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு மெசேஜ் போய் சேருதுன்றது தான் பெரிய அதிசயம். பெங்களூருக்கு முக்கியமாக வர்றதுக்கு காரணம் முருகரும் முருகர் சொந்தங்களும் பார்க்கறதுக்காக மட்டும்தான். அப்புறம் இப்போ ஒரு கான்ட்ரவர்சி போயின்னு இருக்குது. இந்த மாதிரி தமிழ் முருகர் வந்து தமிழ் கடவுளா இல்லை நார்த்தில் இருக்கிற கடவுளா அப்படின்ற பேச்சுவார்த்தை நிறைய போயினே இருக்குது. ஸோ அதை பற்றி சில வார்த்தைகள் சொல்லுங்கள். இல்லை முருகர் பற்றி பேச்சுவார்த்தை, முருகர் பற்றி சர்ச்சை, முருகர் பற்றி கான்ட்ரவர்சி எல்லாமே வந்து இன்றைக்கி நேரத்தில் இல்லை, கலியுகம் தொடங்கின காலத்துலேருந்தே இருக்குது. நீங்கள் முருகர் வந்து பிரம்மாவை சிறப்பிடிச்சதுலேருந்தே முருகப்பெருமான் இப்போ உலகம் ஃபுல்லாக சுற்றி வந்து மாம்பழத்துக்காக நின்னதுலேருந்து இப்போ வரைக்கும் இன்றைக்குமே முருகர் பற்றி தான் ஒரு பேசு பொருளாக இருக்கும். அதில் நான் 2023 முருகர் பற்றி பேச ஆரம்பித்து 2024 முருகர் ரிசர்ச்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கப்புறம் சென்னையில் நான் ஒரு யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தேன், இன்றைக்கி நான் வந்து முருகர் பற்றி பேசுகிறேன், இன்னும் போக போக பாருங்கள் எல்லாருமே முருகர் பற்றி பேசுவாங்க, எங்கும் முருகர் எதிலும் முருகராக பேசப்படுவார். ஸோ முருகர் பற்றி எல்லாருமே பேசுவாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் தான் முருகர் விழா நடக்கிறதுக்கப்புறம் தான் கரெக்டாக அந்த முருகர் மாநாடு 2024 நடந்தது. அதேமாதிரி 2025 முருகர் சார்ந்த ஒரு விஷயம் வந்து கர்நாடகாவில் உருவாகுது. அது உலகம் ஃபுல்லாக பேசப்படும் ஒரு விஷயமாக மாறுறது. இப்போ உலகத்துலேயும் மிகப்பெரிய முருகர் சிலை வந்து கர்நாடகாவில் உருவாயிட்டு இருக்கு. அது சம்மந்தப்பட்ட ஆட்கள் வந்து நான் பார்த்து பேசும்போது அவங்களே சொன்னாங்க, உலகத்திலேயே அதிகமான ஒரு பெரிய உயரத்தில் இருக்கிற முருகர் சிலை உருவாக்கணும்னு எங்கள் ஆசை, அதை முருகப்பெருமானே நடத்துகிறாரு. ஸோ அவங்க அந்த கர்நாடகாவில் முருக பக்தர்கள் வந்து சந்திக்கிறப்போ அவங்க சொன்னாங்க, ஐயா உலகத்திலேயே மிகப்பெரிய முருகர் சிலை இங்கே வரப்போகுதுன்றது எங்களுக்கு ஒரு பெருமை மட்டும் கிடையாது, ஒரு பெரிய வரலாற்று நிகழ்வு, அது முருகப்பெருமான் தான் எங்களுக்கு உத்தரவு கொடுத்து செய்கிறாருன்ட்டு. நான் அப்பயும் சேனலில் சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து கலியுகத்தில் ஒளி மற்றும் ஒளி மூலயமா தான் முருகர் சக்தி வந்து பெரிய அளவுக்கு செயல்படுது. முருகப்பெருமான் உருவானதே ஒளி மற்றும் அந்த லைட், சவுண்ட் அண்ட் லைட் மூலயமா தான். அது மூலயமா தான் இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவும் எங்கே பார்த்தாலும் முருகர், இன்ஸ்டாகிராம் திறந்தாலே முருகர் அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதோட ஒரு பாட்டு தான் முருகர் வந்து வடக்கில் பிறந்தார், தெற்கில் வளர்ந்தாருன்றது. ஆனால் நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்ததுக்கப்புறம் முருகர் ஆராய்ச்சியில் இன்னும் ரொம்ப டீப்பாக முருகரை தேடிய பயணத்தில் உணர்ந்த விஷயம் என்னன்னா, முருகர் முதல்ல பிறக்கவே இல்லை. முருகர் வந்து சிவபெருமான் எப்படி ஆதியும் அந்தமும் இல்லாத ஒரு சக்தியோ அதேமாதிரி முருகப்பெருமானுக்கும் பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, முடிவும் கிடையாது, தொடக்கமும் கிடையாது. அதே மாதிரி தான் சிவபெருமானோட ஒரு படி உயர்ந்தான்னு சொல்லி சிவபெருமானை கந்தபுராணத்தில் சொல்லியிருக்கார். ஸோ முருகர் பிறந்தார்ன்றது இது முருகப்பெருமான் நடத்துகிற ஒரு திருவிளையாடல் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சினிமா துறையில் இருந்தனால, நான் ஒரு விநியோகஸ்தராகவும் தயாரிப்பாளர் இருந்தனால, ஒரு படத்தை பற்றி எப்படி பேச வைக்கணுமோ அதுதான் ஒரு தயாரிப்பாளரும் சரி ஒரு இயக்குனரும் சரி எல்லாருமே முயற்சிப்பாங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு மார்க்கெட்டிங். நம்ம படத்தை பற்றி பேசணுன்ட்டு அதுக்கு அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம், அது அவங்களோட உரிமை. அவங்க நினச்ச மாதிரி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க, அது இன்னும் பெரிய பூதாகரமாக ஆகி இன்றைக்கி வந்து முருகர் வடக்கில் பிறந்தாரா, இந்தியாவில் பிறந்தாரா, தென்னிந்தியாவில் பிறந்தாரா, வட இந்தியாவில் பிறந்தாருன்ற வரைக்கும் ஒரு பெரிய சர்ச்சை வந்துன்னா அது அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி தான். ஸோ நீங்கள் முருகர் வந்து நம்ம எல்லாருக்கும் ரத்தம் ஒரே கலரில், அதே மாதிரி தான் முருகப்பெருமான். அதனால் ரத்தத்துக்கு வந்து செவ்வாயை வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க, செவ்வாய் கிரகம். அப்போ அந்த செவ்வாய் கிரகத்துக்கு அதிபதி யார்? முருகர். ஸோ முருகர் பிறந்தாருன்னு நீங்கள் நினைக்காம, முருக சக்தின்றது நம்ம ஆக்சிஜன் மாதிரி எல்லா இடத்துலையுமே இருக்கார்.
ஸோ இந்த கான்ட்ரவர்சி எல்லாமே முருகர் நடத்துகிற திருவடியால் தான் நான் பார்க்குறே தவிர, இப்போ இது சம்மந்தமாக சென்னையிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 சேனல் என்கிட்ட கேட்டாங்க. நான் சொன்னேன், ஐயா நான் முருகர் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறேன், ஆனால் முருகர் பற்றி சர்ச்சைக்கு பதில் சொல்கிறது என் வேலை கிடையாது. முருகர் உலகம் ஃபுல்லாக இருந்திருக்காரு, உலகம் ஃபுல்லாக முருகர் வழிபாடு நடந்திருக்கு, அந்த விஷயத்தை எடுத்துகிட்டு போய் கொண்டு போகிறது மட்டும் தான் என் வேலைன்ட்டு. ஆனால் இந்த கேள்வி வந்து பெங்களூரில் பதில் சொல்ல நான் நினச்சி கூட பார்க்கல. அது உங்கள் சேனலில் வந்து நீங்கள் இது கேட்டதுனால இதை நான் இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறேன். ஸோ முருகர் வந்து பிறந்தான்றதே வந்து தவறான ஒரு இது. முருகர் வந்து உதித்தார், அவர் உதித்தனன்னு ஒரு பேர் இருக்குது. இப்போ வந்து உலகத்திலே வந்து ஒரு வார்த்தை வந்து எப்படி உருவாச்சுன்னு சொல்லி யாராலையும் கணிக்கவே முடியாது. எந்த வார்த்தைனா அம்மான்ற வார்த்தை வந்து எப்படி யார் கண்டுபிடிச்சிருப்பா? ஆடும் அம்மான்னு கத்துது, மாடும் அம்மான்னு கத்துது, எல்லா உயிரினங்களுக்கும் அம்மான்ற ஒரு உணர்வு வந்து ஏதோ ஒரு வகையில் பேசப்படலாம். அந்த மாதிரி எப்படி இந்த வார்த்தையை யார் கண்டுபிடிச்சான்றதுக்கு பதில் இல்லையோ, அதே மாதிரி முருகான்ற ஒரு வார்த்தை உருவானதுக்கும் பதில் கிடையாது. அகாரம், உகாரம், மகாரம், இந்த 3 சக்தி தான் நம்மளை வழி நடத்துது. முருகர் வந்து உதித்தார் மட்டும் தவிர பிறந்தார், வளர்ந்தார், இங்கே இருந்தார் என்றெல்லாமே அது ஒவ்வொரு கலியுகத்தில் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம். இப்போ வந்து நான் என்னோட முருகர் ஆராய்ச்சி உணர்ந்ததுனால இப்போ தான் நம்ம தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளாவாக பிரிஞ்சிருக்கோம், ஆந்திரா அந்த மாதிரி. இந்த பேர்லாம் இப்போ உருவானது. ஒரு 300 வருஷம், ஒரு 400 வருஷம், இல்லை ஒரு 500 வருஷம் இருக்கலாம். ஆனால் 3000-4000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நினச்சாந்தில் அப்போ எல்லாருமே இங்கே எல்லாம் ஒரே மக்களாக இருந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வழிபாடு தெரிஞ்ச முறையில் முருகன் வழிபட்டுருக்காங்க. அதோட மிச்சம் தான் இப்போ நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன், கர்நாடகாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல, பெங்களூர் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ இல்லை கர்நாடகத்தில் டீப் இடத்துல நீங்கள் ஒரு வீட்டுக்காகவோ இல்லை ஒரு விவசாயத்துக்கோ நீங்கள் தோன்றப்போ முருகர் சிலை கிடைக்கும். அந்த கிடைக்கிற நாள் எனக்கு நீங்கள் ஞாபகப்படுத்துங்க, அது செய்தியாகவே கண்டிப்பாக வரும். ஸோ எல்லாருமே முருகனை ஒரே பேரில் வழிபட்டுருக்காங்க, ஆனால் வேறு வேறு விதமான வழிபாடு பண்ணியிருக்காங்க. இப்போ இமயமலையில் வந்து முருகப்பெருமான் ஆடு பலி கொடுத்து வழிபட்டுருக்காங்க. கார்த்தி குப்தி சுவாமி கோவிலில் 152 ஆடு வெட்டியிருக்காங்க. நான் போயிருந்தேன் அந்த கோயில், முதல் தமிழாக அந்த கோயிலுக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே வந்து தமிழ் மொழி, மலையாளம், கன்னடம்லாம் கிடையாது. அங்கே முருகர் எக்கச்சக்க பாகிஸ்தான்லேருந்து கூட நம்ம அந்த கோயிலுக்கு வந்திருக்காங்க. ஒரு வேண்டுதல் நிறைவேறி அங்கேருந்து முருகப்பெருமானுக்கு ஆடு வேண்டுதல் பலி கொடுக்கறதுக்கு வந்திருக்காங்க. அது பலின்றது நம்ம வந்து ஒரு உயிரை கொள்றதுன்றல, நீங்கள் வந்து நான் வந்து ஆடு சாப்பிட மாட்டேன், கோழி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், எந்த உயிரையும் வந்து நான் துன்புறுத்த மாட்டேன்னு சொல்லி நீங்கள் வந்து மனசார நினச்சி வாழ்கிறது நல்ல விஷயம்தான். ஆனால் அதெல்லாம் பண்ணாமல் இதெல்லாம் நான் பண்ணிட்டுன்ற பெருமையோட ஒரு சக மனிதனை துன்புறுத்துறதோ இல்லை வந்து ஒரு மனிதனை உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாவை துன்புறுத்தும் பெரிய பாவம். இதெல்லாம் நீங்கள் செய்கிறது எல்லாமே உங்கள் பர்த்தில் நீங்கள் அன்பு கருணையோடு இருக்கின்றத ஒரு வெளிப்படுத்துது. ஆனால் பெரிய பாவம் எதுனா சக மனிதனை துன்பப்படுத்துறது தான், சக மனிதனை கேவலமாக பார்க்குறது தான் பெரிய பாவம். சக மனிதனை வந்து தாழ்மையாக பார்க்குறது தான் ஒரு பெரிய பாவம். ஒரு தூய்மை பணியாளர் வந்து குப்பைக்காரங்க நீங்கள் கேவலமாக நினச்சி பார்க்குறீங்க, அதுதான் பெரிய பாவம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிடாமல் இருக்கிறதுனால வந்து நம்ம புனிதமாயிட்டெல்லாம் கிடையாது. ஒரு சக மனிதனை எப்போ நம்ம வந்து நம்மளோட சமமாக பார்க்குறோமோ அப்போ தான் நம்ம உண்மையிலே புனிதமாக ஆகிறோம், புனித மனிதராகிறோம். ஸோ இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வழிபாடு இருந்திருக்கு. அதில் கேரளாவும் கர்நாடகாவும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு முருக சக்தி வேலை செஞ்சுருக்கு. அது எப்படி வேலை செய்யணும், நாகசக்தி மூலயமா வேலை செஞ்சுருக்கு. இப்போது நான் என்னோடய முருகர் ஆராய்ச்சியில் கண்டிப்பாக இன்னும் ஒரு 2027க்குள்ளே கர்நாடகாவில் எந்தெந்த விஷயத்தை வந்து முருகப்பெருமான் நடத்திருக்கான்ற அற்புதம் அதிசயத்தை வந்து பதிவு செய்கிறேன். கண்டிப்பாக அதையும் எஸ்கே பைட்ஸ்லேயே சொல்கிறேன். இப்போது பாமன் சுவாமிகள் ஆகட்டும், அப்புறமா வாரியர் சுவாமிகளெல்லாம் வந்து பெங்களூரில் வந்துட்டு போயிருக்கிறதா ஒரு பேச்சு இருக்குது. அதை பற்றி உங்களோட கருத்து என்னங்க? உண்மையிலே வந்து பாமன் சுவாமிகள் மட்டும் கிடையாது, அரையனார் பெருமானே கிட்டத்தட்ட கேரளாவும் கர்நாடகாவும் இன்னும் நம்ம எந்தெந்த கொல்லூர் மூகாம்பை வரைக்கும் அரையனார் பயணத்தில் வந்து வந்திருக்காருன்றது என்னோடய முருகர் ஆராய்ச்சி நான் வந்து உணர்ந்திருக்கேன். அதே போல் பாமன் சுவாமிகளும் கிருபானந்த வாரியாரும் வந்திருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்தையே வெளி உலகத்துக்கு இருக்கிற எல்லா உலகம் ஃபுல்லாக இருக்கிற முருக பக்தர்கள் தெரியப்படுத்துகிற ஒரு சக்தியாக கருவியாக நான் இருந்திருக்கேன். நீங்களும் இப்போ இருக்கீங்க. இந்த சேனல் மூலயமா, இந்த காணொலி மூலயமா பெங்களூர் இருக்கிற எல்லா முருக பக்தர்களுக்குமே அரையனார் பெருமான் இங்கே வந்திருக்காரு, கிருபானந்த வாரியார் இங்கே வந்திருக்காரு, பாமன் சுவாமிகள் இருக்கான உண்மை வந்து தெரிய வரும். பாமன் சுவாமிகள் வந்து கிட்டத்தட்ட பெங்களூரில் வந்து ஒரு 45லேருந்து 50 நாள் தங்கியிருக்காரு. அதில் ஆறுமுக செட்டியார்னு ஒருத்தர் வீட்டில் வந்து தங்கியிருந்திருக்காரு. அந்த தகவல் வந்து நான் கரெக்டாக பெங்களூர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு ஒருத்தர் வந்து சொன்னார். அதேமாதிரி பாமன் சுவாமிகள் கைப்பட எழுதிய லெட்டர், இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு எழுதிய லெட்டர் முதல் கொண்டு அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காரு. அதுவும் இயற்கை அனுமதியோட முருகர் உத்தரவோட கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வந்து நம்ம சேனலை காட்டுறேன். இதில் நான் எத்தனையோ தடவை பெங்களூர் வந்தாலும் அல்சூர் சுப்பிரமணிய கோயில் ஒரு அபரிவிதமான சக்தி இருக்குது, ஒடுக்குத்தூர் மகானில் ஒரு பெரிய சக்தி இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் சிவசுப்பிரமணிய கோயில், இப்போ இன்றைக்கி காலையில் நான் போன சிவசுப்பிரமணிய கோவில்லாம் மிகப்பெரிய அற்புதத்தை காட்டினார். போன வாட்டி வரும்போது அதே அற்புதமாக உணர்ந்து இந்த வாட்டியும் கண் முன்னாடியே காட்டினார். அப்படி இருக்கும்போது நான் பெங்களூரில் வந்து ஒரு கோவிலை வந்து நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன், 18ஆம் தேதி சனிக்கிழமை. எப்படி அந்த கோவில் எனக்கு தெரிய வருது அப்படின்னா, ஒரே சமயத்தில் 3 பேர் அந்த கோவிலை பற்றி சொல்கிறாங்க. ஒரு முருக பக்தி சகோதரி வந்து, அண்ணா நான் என் கனவுல வந்து இந்த கோயிலுக்கு உங்களை கூட்டு போகணும் வந்துச்சுன்னு சொல்லி 4 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு அனுப்புகிறாங்க. பொதுவாக எல்லாருமே அப்படி நான் வந்து கனவுல வந்து சொல்கிறப்ப நான் சொல்லுவேன், அம்மா என் கனவுலையும் முருகப்பெருமான் வந்து சொல்லிட்டோம், கண்டிப்பாக சொல்லுவார், அப்போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதே போல் அந்த அம்மா சொன்னதுக்கப்புறம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் என்னோடய டைரியில். அதுக்கப்புறம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி
இன்னொருத்தர் ஒரு முருக பக்தர் சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம தம்பி தேஜுன்னு இங்கே இருக்காரு. அந்த தவசரம் ஆனால் எனக்கு வந்து முருகர் உங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்காருன்னா அந்த கோயிலுக்கு கூட்டு வரணும்னு சொல்லி எந்த கோயில்றப்ப இந்த பேரை சொல்கிறாரு. எல்லாருமே சிவசுப்பிரமணிய சுவாமி முருகர்னு சொல்கிறாங்களே தவிர அந்த முழு பேர் சொல்லவே இல்லை. இந்த இடத்துல இருக்குது, காமராஜ் நகரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ராகேஷ் வந்து சொல்கிறார், நான் இந்த கோயிலுக்கு தான் இங்கே உங்களை கூப்பிட்டு போகணுன்னு இருந்தேன், நீங்கள் அந்த கோயில் பற்றியே கேட்குறீன்ற எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சுன்னு சொன்னார். அந்த மாதிரி 3 பேரும் ஒன்றா சொல்லி அந்த கோயிலுக்கு வந்து நான் போனேன். போகும்போது வந்து என்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னு, நான் அந்த கோயிலை பற்றி விசாரிக்கிறப்போ பாமன் சுவாமிகள் அங்கே வந்திருக்காரு, கிருபானந்தவர் வந்து ஒரு வேல் வச்சுருந்துருக்காருன்ட்டு. அப்போது ஒரு சமீப காலமாக உருவான கோயிலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். அந்த கோவில் கோபுரத்தை பார்த்த உடனே மிகப்பெரிய அளவுக்கு ஒரு அதிசயத்தையும் ஆச்சரியம் கொடுத்து. ஏன்னா கிட்டத்தட்ட அந்த கோயிலோட ஹிஸ்ட்ரி வந்து இவங்க சொல்கிறது ஒரு 500 வருஷம்னு சொல்கிறாங்க. ஆனால் ப்ராப்பராக ஆர்காலஜியை வச்சு நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 1000-2000 வருஷம் பழசிருக்கு. ஏன்னா அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து அவ்வளோ எப்படி நான் பூம்பாறையில் வந்து ஒரு பெரிய விஷயத்தை வந்து பார்த்தேன். பூம்பாறை இன்றைக்கி இருந்த இடம் கோயில் இருக்கிறது வேறு, இதுக்கு முன்னாடி இருந்த இடம் வேறு. அப்போ அதுக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு போகிறப்போ அந்த பாறை தூண் எல்லாமே ஒரு 2000-3000 வருஷம் இருந்ததுக்கு உண்டான ஒரு விஷயம் அங்கே இருக்குது. அந்த சக்தி அதே மாதிரி கொடைக்கானலில் கூம்பூர்னு ஒரு கோவில் போனேன். அந்த கூம்பூர் கோவில் என்ன விஷயத்தை உணர்ந்தனோ அதே அபரிவிதமான அந்த ஆறா சக்தி வந்து இந்த கோவிலில் நான் வந்து உணர்றேன். அப்போது உள்ளே போகிறப்பே சொல்கிறேன், இது வந்து கேரளா சம்மந்தப்பட்ட ஒரு கோவிலாக இருக்க போகுது, கண்டிப்பாக அதான் உண்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கப்போ கிருபானந்த வேல் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து அந்த அரச மரத்தான அந்த நாகசக்திகளை நான் சொன்ன நாகர்கள் தான் முருகனை வழிபட்டவங்க. இப்போ முருக பக்தர் எல்லாமே ஒரு கட்டத்தில் நாகாஸாக இருந்திருக்காங்க. இப்போ தான் நம்ம குலம் ரீதியாக, மதம் ரீதியாக, இன ரீதியாக, மொழி ரீதியாக தனியாக வந்தாலும் ஒரு கட்டத்தில் எல்லாமே நாகாஸுன்னு இருந்திருக்காங்க. அந்த நாகாஸோட அதிகமான சக்தியை கர்நாடகாவில் தான் செயல்பட்டுருக்கு. இப்போ இந்த கர்நாடகான்னு சொல்கிறோம், ஆனால் நம்ம அப்போ எல்லாம் ஒரே ஊராக இருந்ததுக்கப்போ இந்த மண்ணில் தான் வந்து அந்த அதனால தான் குக்கி சுப்பிரமணியா கோவில் வந்து மிகப்பெரிய எனர்ஜியாக வேலை செய்யுது. எப்படி திருப்பதிக்கு போன ஒரு சக்தி வேலை செய்யுமோ, எப்படி திருச்செந்தூருக்கு போன ஒரு சக்தி வேலை செய்யுமோ, அதோட ஒரு 10 மடங்குலேருந்து ஒரு 50 மடங்கு வரைக்கும் நான் என்னோட முருகர் ஆராய்ச்சி உணர்ந்தது சொல்கிறேன். ஒரு கோயிலை உயர்த்தியோ இல்லை ஒரு கோயிலை தாழ்த்தியோ சொல்லலை, குக்கி சுப்பிரமணியால் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி வேலை செய்யுது. கண்டிப்பாக எதிர்காலத்தில் அந்த கோயில் வந்து சயின்டிஸ்ட்டு ஆராய்ச்சியாளர்கள்லாம் வந்து அங்கே எப்படி இந்த சக்தி வேலை செய்து நாகம் சம்மந்தப்பட்ட வந்து தேடி வருவாங்க. அதுக்குமே சிவசுப்பிரமணியம் கோயிலில் எல்லாம் முடிச்சு வரப்போ நான் சொல்கிறேன், ஐயா இங்கே பாம்பு சம்மந்தப்பட்ட விஷயம் நடத்திருக்கேன்னா, போன மாதம் கூட பாம்பு சட்டை இருந்துச்சுங்க, நாங்கள் வந்து உண்டியல் வரைக்கும் உள்ளே போச்சு நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம், நிறைய பாம்பெல்லாம் கண்ணில் பார்த்துருக்காங்க. அப்போது எதுக்கு பாம்பன் சாமி வந்தார் இந்த இடத்துக்கு அப்படின்னு சொல்லி என் மனசில் ஏன்னா இவ்வளோ நாள் இங்கே தங்கியிருந்தவர் எதுக்கு இந்த எத்தனையோ கோயில் இருந்திருக்கேன், ஐயா எங்கேயும் போகாமல் சிவசுப்பிரமணிய சுவாமி கோயில் வந்து உட்காந்தாருன்னா அங்கே தான் இந்த மொத்த எனர்ஜி சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து அது பரிமாற்றம் கிடச்சிருக்கு அவருக்கு. அதில் இங்கேயே உட்காந்து மக்களுக்கு வந்து அவர் அருட்கடாட்சம் கொடுத்து அதுக்கப்புறம் சென்னை திரும்ப இருக்கார். அதோட தொடர்ச்சி தான் கிருபானந்த வாரியார் வந்தது. கிருபானந்த வாரியார் வந்து இங்கே ஒரு வேலை வச்சு இந்த வேலை எப்பயுமே வழிபடுங்க, திருப்புகழ் சொல்லி இந்த வேலை வழிபடுங்கன்னு சொல்லி இங்கே ஒரு திருப்புகழ் மாதர் சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 20-30 ஆண்டுகள் அந்த வழிபாடு நடந்திருக்கு. இப்போ இல்லை, இந்த காணொலி மூலயமா பார்க்குற முருக பக்தர்கள் நீங்கள் திருப்புகழ் பாடி அந்த கோவிலில் போய் வழிபடுங்க. இல்லை திரும்ப அந்த திருப்புகழ் மாதர் சங்கம் உருவாகிறதுக்கு ஏதோ ஒரு வகையில் காரணமாகும் நீங்களோ இல்லை நான் சொல்கிற இந்த விஷயமோ நம்ம சேனல் ஒரு காரணமாக இருக்கட்டும். ஒருவேளை இந்த திருப்புகழ் மாதர் சங்கம் இந்த காணொலியை பார்க்குறீங்க, உங்களால் ஏதாவது ஒரு வகையில் வந்து நடத்த முடியாத அளவுக்கு பொருளாதார பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக என்னை தொடர்பு கொண்டு இந்த சேனல் தொடர்பு கொண்டு சொல்லுங்கள், அதுக்கு பொருளாதார உதவியை நான் செய்கிறேன். நீங்கள் திருப்புகழ் மாதர் சங்கம் மூலயமா இந்த திருப்புகழ் நிகழ்வு நடத்துங்க, அதுக்கு நான் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன். இது ஒரு வேண்டுகோளாக நான் சொல்கிறேன் நம்ம எஸ்கே பைட்ஸ் சேனல் மூலயமா. அதுக்கப்புறம் என்னோடய திரும்ப முருகர் ஆராய்ச்சி சம்மந்தமாக எல்லா விஷயம் ரீகலெக்ட் பண்ணிட்டே இருக்கும்போது இந்த கோயிலோட ஸ்ட்ரக்சர் வந்து கந்தக்கோட்டம் மாதிரியே இருக்குது. கந்தக்கோட்டமில் வந்து முருகர், சிவன், வள்ளி தெய்வன் தனித்தனி பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது அப்போது அவர்கிட்ட நான் கேட்குறேன், ஐயா அது கந்தக்கோட்டம் ஸ்டைல்லையே இருக்குது, இது மன்னர் ஏதாவது கட்டின கோயிலாக இருக்கப்போ அவர் சொல்கிறார், இல்லைங்க முசுகுந்த ராஜா மன்னர் வந்து சிவலிங்கத்தை இங்கே வழிபட்டிருக்காரு. இது எப்படி உங்களுக்கு ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா, இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு விஷயம். எப்பயுமே கோயில் கல்வெட்டில் தான் அந்த விஷயங்கள் பதிக்கப்பட்டிருக்கும், ஆனால் ஒரு லிங்கத்திலேயே அதை பதிச்சிருக்காங்கன்றப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அதை கூட்டு போய் காட்டினார். முசுகுந்த மன்னர்ன்ற ஒரு மிகப்பெரிய முருக பக்தர், எவ்வளோ பெரிய முருகர் கடாட்சம் கொடுத்துருக்காரு பாருங்கள். அவருக்கு வந்து ஒரு விஷயத்தை பண்ணி அந்த மன்னர் வழிபட்ட சிவலிங்கத்தை நாளைக்கு எதிர்காலத்தில் எல்லாருமே வழிபடன்னு இருக்காங்க. அந்த சிவலிங்கத்திலே அந்த வார்த்தையை வந்து பதிச்சிருக்காரு. ஸோ திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க, திருவண்ணாமலை அண்ணாமலையரை இங்கேருந்து அவ்வளோ தூரம் பார்க்க முடியல, எங்ககிட்ட வசதி இல்லை, நேரம் இல்லைன்றவங்க கண்டிப்பாக இங்கே இருக்கிற அண்ணாமலையரவே பாருங்கள். ஏன்னா இவரோட பேர் அருணாச்சலேஸ்வரர் தான். அண்ணாமலையாமன் உண்ணாமலையாமன் இங்கே தனியாக இருக்காங்க. இது வந்து பெங்களூர் மக்களுக்கே கண்டிப்பாக இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. என்ன ஏன்னா எல்லாம் வெளியிலேருந்து பார்க்குறப்ப முருகர் கோயிலாக தான் இருக்கும். திருவண்ணாமலைக்கு போக முடியாதவங்க, காலம் நேரம் சூழ்நிலை இல்லாதவங்க கண்டிப்பாக இந்த இடத்துல இங்கே இருக்கிற அருணாச்சலேஸ்வரவே பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு பாம்பன் சுவாமி சம்பந்தமாகவும் ஒரு விஷயங்கள் பேசிவிட்டு நான் அங்கே தியானம் பண்ணுறேங்கன்னு சொல்லி உட்காந்துட்டேன். உட்காந்ததுக்கப்புறம் என் மனசு ஃபுல்லாகவே இந்த கோயிலை புனரமைக்கணுமே, கிட்டத்தட்ட ஒரு கும்பாபிஷேகம் வந்து பல வருஷம் நடக்குது, ஏன் இப்படி நடக்காம இருக்குன்ற கேள்வி மட்டும் மனசில் எழுந்துக்கிட்டே இருக்குது. அப்போது அதுக்கு முன்னாடி ஐயா வந்து அர்ச்சனை பண்ணுறாரு. அங்கே இருக்கிற
பூஜாரியாக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறப்போ சாமி மேலேருந்து பூ வந்துச்சு. ஸோ இங்கே முருகர் ஏதோ ஒரு அற்புதம் அதிசயம் நிகழ்த்துக்கு தான் நம்மளை வர வச்சிருக்காரு. இந்த உத்தரவு கிடச்சதுக்கப்புறம் அங்கே தியானம் பண்ணுறப்போ எனக்கு தியானத்தில் என்ன வரும், இங்கே நீர் சக்தி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. அப்போது நான் முன்னாடியே அவர் என்கிட்ட சொன்னார், இந்த சிலை வந்து கிணத்துலேருந்து கிடச்ச சிலை, இந்த சிலை அங்கே இருக்க எல்லா சிலையும் பூமியிலேருந்து கிடச்ச சிலை தான். பூமியிலேருந்து கிடைக்கிறப்பே அது அழகாக குட்டி முருகர் வள்ளி தேவன் இருந்திருக்காரு. இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறப்போ எல்லாம் உள்வாங்கிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்கப்போ அங்கே வந்து தீர்த்தம் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காங்க. இந்த தீர்த்தம் கொடுக்குற கோவில்கள் எல்லாமே கிட்டத்தட்ட இவங்களோட சம்மந்தப்பட்ட கோவில் தான். அப்போ அந்த தீர்த்தம் கொடுக்குறது நிப்பாட்டினால தான் இந்த கோவில் ஒன்றும் கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்குன்னு சொல்லி அதை அவர்கிட்ட ஐயாயிட்ட சொன்ன எனக்கு உத்தரவு வருது தியானத்தில். அப்புறம் எல்லாம் தியானம் முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய அற்புதத்தை வந்து நான் பார்த்துட்டு போகிறேன். ஏன்னா யானை இருக்குங்க கோவிலில். பெங்களூரில் ஒரு சில கோவில் மட்டும் தான் யானை வாகனமாக இருக்குது. அல்சூரில் இருக்குது. அல்சூர் வந்து மன்னர் உருவாக்கின கோவில். கண்டிப்பாக ஏதோ ஒரு தெய்வ சக்தி யானை வாகனம் முருகப்பெருமான் வச்சுருப்பாங்க. ஆனால் புராதனமாகவே அந்த சிலை யானை சிலம்பங்களும் பூமியிலேருந்து தான் கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து கனெக்ட் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக கிளம்புற நேரத்தில் ஒரு ஐயா கிட்டே கேட்டேன், ஐயா வந்து இந்த கும்பாபிஷேகம் நடக்காமல் இருக்குது, அதுமாதிரி பின்னாடி வந்து அந்த வேல் இருக்கிற இடம் வந்து ரொம்ப டஸ்ட்டாக இருக்குங்கய்யா, எனக்கு அது பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது, நீங்கள் ஏதாவது ஒரு 2 பேர் வச்சு க்ளீன் பண்ணி வைங்கன்றப்போ, இல்லைங்க இது வந்து HRNC கண்ட்ரோலில் இருக்குது, அதுக்குண்டான எல்லா முயற்சி நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னே. அப்போ எனக்கு வந்து ஒரு உத்தரவு வந்துச்சுங்க, இந்த கோவிலில் தீர்த்த மாதிரி எதனா கொடுத்துருக்கீங்களா அதுக்கு முன்னாடினா, ஆமாங்க கொடுத்துருக்கோம். ஐயா நிப்பாட்டிட்டீங்கன்னா அதுக்கு அவருக்கு பதில் தரல, நீங்கள் திரும்ப தீர்த்தம் கொடுக்க ஆரம்பிங்க, அந்த கும்பாபிஷேக பணி வந்து தொடங்கி கண்டிப்பாக நடக்கும், அந்த கும்பாபிஷேகத்துக்கு நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். ஸோ இவ்வளோ அற்புதம் நிறைஞ்ச ஒரு அதிசயம் நிறைந்த கோவிலுக்கு நம்மளை வர வச்சு நம்ம ஒரு சிறு கருவியாக செயல்பட்டு பெங்களூர் எல்லா மக்களுமே இந்த கோவிலுக்கு வரணும்னு முருகர் விரும்பியிருக்காரு. அதுக்காக தான் இப்படி ஒரு விஷயம் கூட நடக்குது. ஏன்னா நான் வந்து பெங்களூர் பயணத்துக்கு அப்போ 19ஆவது நிகழ்வுக்கு மட்டும்தான் வந்தேன். 18ஆம் தேதி இங்கே போகணுன்னு எனக்கு பிளான் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு சக்தி வந்து என்னை ஒரு நாளைக்கு முன்னாடியே போன்னு சொல்லி தள்ளுது. நம்ம இன்டர்வியூ எடுப்போன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு நாளைக்கு முன்னாடி தானே பேசணும், நம்ம பார்ப்போன்னு. அப்புறம் நீங்கள் ஒரு வேறு இடம் வச்சிங்க. எனக்கு என்னென்னா எனக்கு ஜுரம் உடம்பு சரியாமல் போயிடுச்சு, பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. காலைல ஆனால் மாத்திரை போட்டு தான் நான் கிளம்புனேனே. என்னானாலும் இந்த சக்தி, ஏன்னா இயற்கையை வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டுது, அந்த ரகசியம்னா அதை மறக்கடிக்க செய்யும். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கூட ஒரு 20% தான் டெலிவரி பண்ணேன்னு தவிர மிச்சம் 80% அந்த கோயிலில் உணர்ந்த விஷயம்லாம் வந்து இப்போ அது வந்து அவங்க மக்களாக தான் போய் நேராக போய் கொண்டு வரும், நான் சொல்லக்கூடாது. அப்போது அந்த மாதிரி ஏதோ ஒன்று தடுக்குது, நம்ம ஜுரம் இருந்தாலும் பரவாயில்ல, இதை பற்றி பேசி சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நான் தங்கிருக்கிற இடத்துக்கே வந்துருங்கன்ட்டு தான் உங்கள் இந்த பிளானை மாற்றி இப்போ வந்து எடுக்கிறீங்க. இப்படி தான் இந்த நேர்காணலும் நடக்குது பெங்களூர் முருகர் சொந்தங்களே. ஸோ அற்புதமான ஒரு கோவில் ஞான சடாஸ்வர சிவசுப்பிரமணிய சுவாமி கோவில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா காமராஜ் நகர் காந்தி ரோட்டில் இருக்குது. கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானை போய் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கார். முருகப்பெருமான் மட்டும் கிடையாதாங்க, முசுகுந்த மன்னர் வழிபட்ட சிவலிங்கத்தை பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியம். அதேமாரி திருவண்ணாமலைக்கு சமமான அருணாச்சலேஸ்வரர் அங்கே இருக்கார். ஸோ அது ஒரு பெரிய பாக்கியம். நிறைய பேருக்கு திருவண்ணாமலைக்கு போக முடியும், இப்போ நம்ம சந்திச்சும் கூட நினச்சா போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அவங்க எல்லாருமே இந்த கோயிலை போய் வழிபடுங்க, ஒரு பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்கள் வாழ்க்கையில் காண்பீங்க. ரொம்ப நன்றிங்க ஐயா. பெங்களூரில் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், இல்லை கடவுள் முருகர் அங்கே இருக்கிறது, இல்லை அண்ணாமலையாரை வந்து அங்கே பார்க்கலான்னு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணதுக்காக ரொம்ப நன்றிங்க ஐயா. உண்மையிலேயே வந்து திருச்செந்தூர் முருகரை பார்த்தனால அவர் ஜெயிச்சாருன்னா சத்தியமாக அதனால தான் ஜெயிச்சார்.